நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். அகரம் ஃபவுண்டேஷன் நடிகர் சிவகுமார் அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்று சூர்யா அவர்கள் மகன் சூர்யா அவர்களால் வெற்றிகரமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதனுடைய 15வது ஆண்டு விழா இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் கல்வி பயின்று இன்றைக்கு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் மாணவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி வெற்றி பெற்றாங்க, இப்போ என்னவா இருக்கிறாங்க, முன்ன என்னவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க மேடையில் பேசும்போது அவங்களும் அழுகுறாங்க. சூர்யா சிவகுமார் கூட கண்ணில் கண்ணீர் வைக்கிறாங்க, ஜோதிகா கூட கண்ணில் தண்ணீர் வைக்கிறாங்க. பார்க்குற நமக்கு கூட அப்படியே மெய் சிலிர்க்குது. கல்வி ஒருத்தங்களுக்கு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் தொடர்ந்து ஒரு 15 வருஷம் கொடுத்து அதுவும் எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வெறும் கல்வி ஸ்காலர்ஷிப் மட்டும் அவங்க கொடுக்கல. அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க கற்றுக் கொடுத்தாங்க, லாஜிக்கலாக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேசியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அகரம் ஃபவுண்டேஷனை இப்போ மாணவர்களே இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் வேலை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க, நான் நடத்தலை அப்படின்னு சூர்யா அவர்கள் சொல்கிறாங்க. கேட்கும் பொழுது அப்படியே மெய் சிலிர்க்குது. இந்த சிவகுமார் அவர்களின் குடும்பத்தை பற்றி நிறைய ஏதேதோ ஒரு நாகரிகமற்ற வார்த்தைகளால் முகநூலில் ஏதேதோ பேசுகிறாங்க. அவங்க உருவத்தை வைத்து, அவங்க நடிக்கின்ற விளம்பரங்களை வைத்து எல்லாம் வருது நிறைய. ஆனால் இவ்வளோ ஒரு நீண்ட பயணம், எத்தனை மாணவர்களையே அவங்க உருவாக்குறாங்க, ஒரு வெற்றி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் மிகவும் பின்புலத்தில் இருக்கும். பொருளாதாரத்தில் அதே சமயத்தில் அந்த கிராமமே கல்வி வசதி இல்லாத கிராமம், அப்படிப்பட்ட இடத்துலலாம் இருந்து பிள்ளைங்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கல்வி கண் கொடுக்கறதுங்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இல்லைன்னா தானத்தில் உயர்ந்ததாலும் அன்னதானம்பாங்க. அந்த அன்னதானத்துக்கு இணையானது கல்வி தானம் கூட. அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்து கொண்டிருக்கும் நடிகர் சிவகுமார் அவர்களின் குடும்பத்தை நான் பல்லாண்டு வளமுடன் வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். நுவலி விளையாடியின் சார்பாக சூர்யா அவர்களுக்கும் எனக்கு மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். இவங்க குடும்பமே ஒரு மிகச்சிறந்த ரோல் மாடலாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட செயல்களை செய்யணும், அவங்க செய்கிற தொழிலை அவங்க குடும்பத்தை பாதிக்காமல் குடும்ப விஷயமாக எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்கிறாங்க, எப்படி ஒரு முன் உதாரணமாக அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். எதையோ பார்த்து கற்று நம்ம வாழ்க்கையை திசை திருப்பி வீணாக்கி கொள்ளாமல் இதை போன்ற முன்னுதாரண மனிதர்களை பார்த்து நம் வாழ்க்கையை நாமும் அதற்கு போன்று நிறைய பேர்களுக்கு முடியாட்டாலும் ஒரு மனிதனுக்காவது உதவலாம். இல்லை அந்த ஃபவுண்டேஷனுக்கே கூட நீங்கள் நன்கொடை செலுத்தலாம். இல்லை உங்களை சுற்றி இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு, ஆனால் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவலாம். உங்களுடைய நல்வாழ்த்துக்களை வேண்டி நாமும் இதை போன்று பயிலிக்கலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.